morning students. Today we are going to see about the 7th standard science unit 3 polymer chemistry. Polymer chemistry அப்படின்றது என்ன அப்படினா பலபடி வேதியியல் அப்படினு சொல்லுவோம். சோ இதுல என்னெல்லாம் கத்துக்க போறோம் அப்படினா learning objectives பாருங்க. Recognize various type of fibers. Fibers அப்படின்றது என்ன இழைகள் அப்படினு சொல்லுவோம். So various அதாவது இழைகளின் பல்வேறு வகைகளை வந்து மீட்டறிதல் சரிங்களா? And conduct activities to learn the characteristics of synthetic fiber. அதாவது செயற்கை இழைகளின் செயல்பாடுகளை கொண்டு அதோட பண்புகள் என்னென்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம் சரிங்களா? And list the advantages and disadvantages of synthetic fibers. Synthetic fibers அப்படின்றது என்ன செயற்கை இழைகள் அப்படினு சொன்னேன் இல்லையா? சோ அதோட advantages நன்மைகள் என்ன அதோட disadvantages அப்படின்றது அதோட குறைபாடுகள் தீமைகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா and differentiate between thermoplastic and thermosetting plastics thermoplastic அப்படின்றது இலகும் நெகிழிகள் அப்படினு சொல்லுவோம் thermosetting plastic அப்படின்றது இறுகும் நெகிழிகள் ஓகேங்களா சோ இங்க thermoplastic and thermosetting plastics ஓட differentiate வேறுபாடு என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் ஓகேங்களா and identify various type of plastics based on the resin coats இங்க வந்து நெகிழிகள்ல இருந்து அதோட resin coats இருக்கும் இல்லையா நெகிழிகள் பிளாஸ்டிக்கை தான் நம்ம நெகிழிகள் அப்படினு சொல்றோம் ஓகேங்களா சோ வெவ்வேறு வகையான நெகிழிகளோட resin code அப்படின்றது என்ன resin குறியீடுகள் அப்படினு சொல்வோம் அத வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் ஓகேங்களா and realize the impact of plastic on humans animals and the environment human மனிதர்கள் மற்றும் விலங்குகள் and then சுற்றுச்சூழலை பொறுத்து அதோட இம்பாக்ட் இங்க நம்ம பிளாஸ்டிக்கை யூஸ் பண்றனால மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் என்ன விதமான தாக்கம் வந்து உருவாகுது அப்படின்றத பார்க்க போறோம் ஓகேங்களா and recall the different method and hierarchy of disposing waste based on the 5R principle அதாவது 5R தத்துவத்தின்படி அதோட கழிவுகளை அப்புறப்படுத்தும் முறைகளின் பல்வேறு படிநிலைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம் ஓகேங்களா and explore the complexities of bioplastic உயிர் நெகிழிகளில் சார்ந்த சிக்கல்களை ஆராய்தல் சரிங்களா உயிர் நெகிழிகள் பயோபிளாஸ்டிக் இருக்கு இல்லையா அதுல என்னென்ன சிக்கல்கள் இருக்கு அப்படின்றத ஆராய்தல் சரிங்களா and gather information about plastic eating bacteria நெகிழிகளை உண்ணும் பாக்டீரியா பற்றிய தகவல்களை சேகரித்தல் ஓகேங்களா and learn about glass and its type and uses glass கண்ணாடி பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதே மாதிரி அதோட வகைகள் டைப்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் அதோட பயன்பாடு என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா Okay, listen ma. Polymer chemistry has a positive impact on your everyday life. அது அன்றாட வாழ்க்கையில பார்த்தோம் அப்படினா ஒரு நேர்மறையான தொடர்பு வந்து இந்த பலபடி வேதியியலுக்கு வந்து இருக்கு அதாவது பாலிமர் கெமிஸ்ட்ரிக்கு இருக்கு சரிங்களா many of the material you use are linked to polymer chemistry நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நிறைய மெட்டீரியல்ஸ் பொருட்கள் இருக்கு இல்லையா அது எல்லாமே வந்து இந்த பாலிமர் கெமிஸ்ட்ரியோட தொடர்புடையதா தான் இருக்கு ஓகேங்களா and when you get ready for school you wear cloth அதாவது நம்ம ஸ்கூலுக்கு கிளம்பும்போது cloth wear பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி shoes brush your teeth அதாவது brush பண்ணுவோம் and take a school bag and then school bag எடுத்துக்குவோம் இல்லையா சோ இதெல்லாம் இந்த things எல்லாமே எதால ஆனது அப்படின்றத யோசிச்சோம் அப்படினா did you ever ask yourself what this item are made of எப்படி வந்து இதெல்லாம் உருவாச்சு எப்படி எதன் மூலமா தயாரிச்சிருக்காங்க அப்படினு சொல்லி பார்த்தோம்னா they are created from fibers இது எல்லாமே இழைகளின் மூலமா உருவானது தான் அதாவது நார்கள் fibers அப்படின்றது என்ன இழைகள் அப்படினு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா fibers are made up of long chain of natural or synthetic polymer இங்க fibers இழைகள் அப்படின்றது எதால உருவாக்கப்பட்டது அப்படினு சொல்லி பார்த்தோம்னா long chain of natural அதாவது நீண்ட தொடர்கள் அதாவது இயற்கை இழைகள் மற்றும் செயற்கை பலபடி மூலமா வந்து இது உருவாக்கப்பட்டது அப்படினு சொல்லியிருக்காங்க
ஓகேங்களா? ஆஸ் அ சொசைட்டி வி ஆர் கன்சியூமிங் மோர் அண்ட் மோர். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த சொசைட்டியில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிறைய விதமான பொருட்களை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது கன்சியூமிங் அப்படின்றது என்ன, நுகர்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? த மோர் திங்ஸ் வி பை த மோர் திங்ஸ் வி த்ரோ அவே. எந்த அளவுக்கு நம்ம அதிக பொருட்களை வந்துட்டு வாங்குகிறோமோ அதே மாதிரி அதிக அளவு கழிவுகளையும் உண்டாக்குறோம். சரிங்களா? Okay, 30 years ago, most of the waste in Tamil Nadu was biodegradable or easily recyclable. அதாவது 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண எல்லா பொருட்களுமே வந்துட்டு அதோட வேஸ்ட்டுகள் எல்லாமே, கழிவுகள் எல்லாமே எப்படிப்பட்டதாக இருந்துச்சு அப்படின்னா மட்கும் தன்மை கொண்டதாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மறுசுழற்சிக்கு உட்படுத்தக்கூடியதாக இருந்துச்சு. சரிங்களா? டுடே இட் இஸ் மோர் காம்ப்ளெக்ஸ். Many of the material we use are non-biodegradable and difficult to recycle. ஸோ இன்றைய காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருட்களுமே வந்துட்டு எப்படிப்பட்டதாக இருக்குது, நான் பயோடிகிரேடபிள், அதாவது மட்கும் தன்மையற்றதாகவும் மறுசுழற்சிக்கு உட்படாததாகவும், அதாவது அதிகப்படியான சிக்கல்கள் நிறைந்ததாக இருக்குது. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பாஸ்ட் பீப்புள் யூஸ்டு மெனி நேச்சுரல் மெட்டீரியல் சச் அஸ் காட்டன். அதாவது முன்னாடியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மக்கள் வந்துட்டு என்ன மாதிரியான பொருட்களை வந்துட்டு யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காட்டன், பஞ்சு, அதாவது பருத்தியாலான துணிகளை யூஸ் பண்ணாங்க. அதேமாதிரி சில்க், பட்டு அண்டு ஜூட் ஃபைபர், சணல் இலைகளால் கொண்ட அந்த பொருட்களை வந்துட்டு யூஸ் பண்ணாங்க. சரிங்களா? அண்ட் டுடே வி யூஸ் எ லாட் ஆஃப் சிந்தட்டிக் மெட்டீரியல் சச் அஸ் பிளாஸ்டிக். ஸோ இப்போல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், அதிகப்படியாக சிந்தட்டிக் மெட்டீரியல், செயற்கை இலைகளாலான பொருட்களை, பல்வேறு வகையான செயற்கை இலைகளை கொண்ட பொருட்களை தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது பிளாஸ்டிக்ஸ் வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? இன் திஸ் லெசன் யூ வில் லேர்ன் அபவுட் பாலிமர்ஸ். இந்த லெசனில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் கற்றுக்க போகிறோம், அதாவது எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா பாலிமர்ஸ், பலப்படிகள் பற்றியும், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபைபர்ஸ், பல்வேறு வகையான இலைகள் பற்றியும், அதே மாதிரி பிளாஸ்டிக்ஸ், நெகிழிகள், அண்ட் த வேர்ஸ்ட், கழிவுகள் பற்றியும், வி ப்ரொடியூஸ் அண்ட் ஹவு வி ஷுட் மேனேஜ் இட், அதை வந்துட்டு எப்படி மேலாண்மை செய்கிறது அப்படின்ற விதங்களை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? வாட் ஆர் பாலிமர்ஸ்? பலப்படியின் பொருள் விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா the word polymer is of the Greek origin. அதாவது பாலிமர் அப்படின்றது ஒரு கிரேக்க சொல்லன்ட்டு உருவானது தான். சரிங்களா? ஸோ பாலி மீன்ஸ் மெனி, அதாவது பாலி அப்படின்றது என்ன, பல அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மெர் மீன்ஸ் பேசிக் ஸ்மாலர் யூனிட், அதாவது மெர் அப்படின்றது என்ன, சிறிய அடிப்படை அலகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பாலிமர்ஸ் ஆர் வெரி லாங் செயின் மேட் ஆஃப் ரிப்பீட்டிங் ஸ்மாலர் மாலிகூல்ஸ் called monomers that are joined together by covalent bonds and the process is called polymerization. அதாவது இந்த பாலிமர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெரி லாங் செயின் மேட் அப் ஆஃப் ஸ்மாலர் மாலிகூல்ஸ், சின்ன சின்ன மூலக்கூறுகள் எல்லாமே சேர்ந்த ஒற்றைப்படிகள் வந்துட்டு இணைந்தது தான் வந்துட்டு என்னன்னு சொல்கிறோம். இந்த அதாவது மோனோமர்ஸ் எல்லாமே ஜாயின் ஆன அந்த கோவலன் பாண்ட்ஸ், சகப்பிணைப்பு இருக்கும் இல்லையா? ஸோ அதை தான் வந்துட்டு நம்ம பலப்படியாக்கல், பாலிமரைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதில் வந்துட்டு ஸ்மாலர் மாலிகூல்ஸ் வந்துட்டு நிறையா வந்துட்டு இணைஞ்சு காணப்படும். வெரி லாங் செயின், அதாவது நீண்ட சங்கிலி தொடரில் வந்துட்டு அது இணைந்ததாக இருக்கும். இதுதான் வந்துட்டு பாலிமர், பலப்படிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? The diagram below shows how repeating monomers join to form a polymer. ஸோ இந்த படத்தின் மூலமாக வந்துட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எப்படி மோனோமர்ஸ் வந்துட்டு ஜாயின் ஆகி பாலிமரை உருவாக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ பாருங்கள், மோனோமர்ஸ் இட் கிவ்ஸ் பாலிமர். ஸோ ஒற்றைப்படிகள் எல்லாமே வந்துட்டு இணைஞ்சு எது உருவாக்குது, பாலிமர் அப்படின்ற பல படிகளை வந்துட்டு உருவாக்குது. சரிங்களா? ஓகே, லிசன்மா. இங்கே வந்துட்டு பிளாக் கலரில் இருக்கிறத பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு கார்பன் பிணைப்பு, அண்டு ப்ளூ கலரில் இருக்கிறது ஹைட்ரஜன். ஓகேங்களா? ஸோ இங்கே மோனோமர் வந்துட்டு இணைந்து தான் வந்துட்டு எதை உருவாக்குது, பாலிமர் அப்படின்ற பலப்படிகளை வந்துட்டு உருவாக்குது. ஸோ இங்கே பாலிவினைல் குளோரைடு அப்படின்றது பிவிசி,
பிவிசி பைப் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, ஸோ அதுதான். இஸ் அ காமன் பிளாஸ்டிக் யூஸ்டு ஃபார் வாட்டர் பைப்பு, அதாவது நீர் குழாய்களில் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய அந்த பிளாஸ்டிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பிவிசி தான். ஓகேங்களா. த மோனோமர் அண்ட் பாலிமர் ஆஃப் பிவிசி இஸ் ஓன் பிலோ, அதாவது மோனோமர் அண்டு பாலிமர் ரெண்டுமே சேர்ந்து தான் வந்துட்டு என்ன பிவிசியாக இருக்குது. ஸோ இதோட அமைப்பு பார்த்தோம் அப்படின்னா மோனோமர் ப்ளஸ் மோனோமர், அதாவது இங்கே பார்த்தோம் அப்படின்னா கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் பிணைப்பானது வந்துட்டு சேர்ந்து என்ன பண்ணுது மோனோமர், அதாவது ஒற்றைப்படிகள்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ மோனோமர் அப்படின்றது ஒற்றை படிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே மோனோமர் ப்ளஸ் மோனோமர் வந்துட்டு இணைஞ்சி எதை உருவாக்குது, கம்பைன் டு ஃபார்ம் அ பாலிமர். ஓகேங்களா. ஸோ பாலிமரைசேஷன், அதாவது பலபடிகாக்கல் வினையின் மூலமாக வந்துட்டு எது உருவாக்குது, இந்த பலபடிகள் அப்படின்றத உருவாக்குது. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நேச்சுரல் பாலிமர். இயற்கை இலைகள். Natural polymers are found in living systems that include proteins and carbohydrates. In our bodies and cellulose in wood and paper. இங்கே வந்துட்டு உயிரினங்களின் உடல்களில் காணப்படக்கூடிய புரதங்கள், கார்போஹைட்ரேட் மற்றும் மரம் மற்றும் காகிதத்தில் உள்ள செல்லுலோஸ், இது எல்லாமே வந்துட்டு என்ன இந்த நேச்சுரல் பாலிமர் அப்படின்னு சொல்லலாம். They play a very important role in living things to provide structural material and the molecules needed for life process. அதாவது இதை பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு லிவிங் திங்ஸ், அதாவது உயிர் பொருட்கள் இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு மிக முக்கிய பங்கு ஆற்றக்கூடியதாக இருக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இந்த கட்டமைப்பு பொருட்கள் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உயிரினங்களின் இம்பார்ட்டன்ட் ரோல், அதாவது மிக முக்கியமான ஒரு அங்கமாக வந்துட்டு அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரோட்டீன் பாலிமர்ஸ் ஆர் மேட் ஃப்ரம் அமினோ ஆசிட் மோனோமர்ஸ். இங்கே புரதங்களின் பலபடிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது எதுலேருந்து உருவாகுது, அமினோ ஆசிட் மோனோமர், அமினோ அமிலங்களின் ஒற்றைப்படிகள் மூலமாக வந்துட்டு உருவாகக்கூடியதாக இருக்குது. சரிங்களா. ஸோ 20 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ், இதில் வந்துட்டு 20 வகையான வெவ்வேறு வகையான அமினோ ஆசிட்ஸ் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா. ஸோ டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் ஆஃப் த அமினோ ஆசிட்ஸ் மோனோமர் கிரியேட் மெனி டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன்ஸ் பாலிமர்ஸ். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட் மோனோமர்ஸ் வந்துட்டு எதை உருவாக்குது, கிரியேட் மெனி டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன் பாலிமர், வெவ்வேறு வகையான பல புரத பலபடிகளை வந்துட்டு உருவாக்குது. சரிங்களா. ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ரோட்டீன் பாலிமர்ஸ் இன்க்ளூட் டிஎன்ஏ, என்சைம்ஸ் நொதிகள், அண்ட் சில்க் பட்டு, ஸ்கின் தோல், அண்ட் ஹேர் முடி இருக்கு இல்லையா, அண்ட் ஃபிங்கர் நெயில்ஸ் விரல் நகங்கள், ஃபர்தர்ஸ் இறகுகள், அண்டு ஃபர் அப்படின்றது என்ன விலங்குகளோட ரோமங்கள். ஸோ இதெல்லாமே எதுக்கு எக்ஸாம்பிளாக இருக்குது, ப்ரோட்டீன் பாலிமர்ஸ்க்கு புரத பலபடிகளுக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது. சரிங்களா. ஓகே பாருங்க, எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் பாலிமர்ஸ் இன்க்ளூட் செல்லுலோஸ், கைட்டின் அண்ட் லிக்னைன் ஃபவுண்ட் இன் பிளான்ட்ஸ். தாவரங்களில் காணப்படக்கூடிய செல்லுலோஸு, கைட்டின், லிக்னைன் இது எல்லாமே வந்துட்டு கார்போஹைட்ரேட் பாலிமருக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது. செல்லுலோஸ் இஸ் மேட் அப் ஆஃப் சுகர் மாலிகூல் அண்ட் இஸ் த மெயின் காம்பனண்ட் ஆஃப் காட்டன் யூஸ்டு இன் கிளாத்திங். அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த பருத்தி துணிகள் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு மெயின் காம்பனண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த செல்லுலோஸ் தான். இது வந்து எப்படி உருவாகுது, அதாவது சுகர் மாலிகூல்ஸ், அதில் இது வந்துட்டு சர்க்கரை மூலக்கூறுகளால் உருவாக்கப்பட்டதாக இருக்குது. சரிங்களா. கைட்டின் இஸ் ஃபவுண்ட் இன் த செல் வால்ஸ் ஆஃப் ஃபங்கை such as mushrooms and exoskeletons of insect. இங்கே கைட்டினில் வந்துட்டு இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த செல் சுவரில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பூஞ்சைகள், அதில் இருக்கக்கூடிய அந்த பூஞ்சைகள் such as mushrooms, அதாவது காளான்கள், அண்டு எக்ஸோஸ்கெலட்டன் அப்படின்றது என்ன புற எலும்பு கூடுகளில் வந்துட்டு காணப்படக்கூடிய இந்த பூச்சிகளின் புற எலும்பு கூடுகள், such as crabs, அந்த நண்டுகள், மற்றும் ஸ்பைடர் அப்படின்றது என்ன சிலந்திகள், இதிலெல்லாம் வந்துட்டு காணப்படக்கூடிய அந்த கைட்டின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்துட்டு கார்போஹைட்ரேட் பாலிமருக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது. லிக்னைன் கன்சிஸ்ட் ஆஃப் அ நெட்வொர்க் ஆஃப் பாலிமர்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் இன் கிவிங் ஸ்ட்ரக்சர் டு பிளான்ட்ஸ்.
அதாவது தாவரங்களுக்கு ஒரு கட்டமைப்பு கொடுப்பதில் முக்கிய அங்கமாக இருக்கக்கூடியது இந்த லிக்னின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, சிந்தட்டிக் பாலிமர், செயற்கை பலப்படிகள். சிந்தட்டிக் பாலிமர்ஸ் ஆர் man-made polymers produced by using raw material from petroleum oil and gas. அதாவது சிந்தட்டிக் பாலிமர் அப்படின்றது எப்படி வந்துட்டு உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பெட்ரோலியம் ஆயில் இருக்கு இல்லையா, அதில் இருந்தோம், அதே மாதிரி அதோட கேஸில் இருந்தோம் வந்துட்டு உருவாக்கப்படுது. ஸோ யூஸிங் ரா மெட்டீரியல், அதுக்கு வந்துட்டு எதை யூஸ் பண்ணுறாங்க, ரா மெட்டீரியல்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. அதில் இருந்து, அதாவது மனிதனால் உருவாக்கப்பட்டது தான் வந்துட்டு இந்த சிந்தட்டிக் பாலிமர். ஓகேங்களா? செயற்கை பலப்படிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பிளாஸ்டிக்ஸ் ஆர் சிந்தட்டிக் பாலிமர். பிளாஸ்டிக்ஸ் அதாவது நெகிழிகளை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், செயற்கை பலப்படிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? When oils and gases are processed to make petrol, ethylene and propylene monomers are removed as by product. அதாவது எப்போ வந்துட்டு ஆயிலில் இருந்தோம், கேஸில் இருந்தோம் வந்துட்டு இந்த பெட்ரோல், எத்திலின், ப்ரோப்பிலின் இது எல்லாமே, இந்த ஒற்றைப்படிகள் எல்லாமே வந்துட்டு ரிமூவ் பண்ணப்படுது, அதாவது நீக்கப்படுதா, அப்போ வந்துட்டு எதை உருவாக்குது, இந்த சிந்தட்டிக் பாலிமர்ஸ் அப்படின்றது உருவாகுது. சரிங்களா? We have already seen that polymers such as the polyvinyl chloride PVC is made up of many monomers joined together. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் பிவிசி அப்படின்றது மோனோமர்ஸ் ப்ளஸ் மோனோமர்ஸ் வந்துட்டு பாலிமராக கன்வெர்ட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்போ வந்துட்டு மெனி மோனோமர்ஸ் கம்பைன் டு ஃபார்ம் அ பாலிமர் இல்லையா. ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம பிவிசி பாலிவினைல் குளோரைடு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? எத்திலீன் அண்ட் ப்ரோப்ளின் ஆர் த பில்டிங் பிளாக் monomers that make up many different type of plastics. அதாவது எத்திலீனும் ப்ரோப்பலினும் சேர்ந்து ஒரு ஒற்றைப்படிகள் நிறைந்த கட்டமைப்பை வந்துட்டு உருவாக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் நெகிழிகளை வந்துட்டு கொண்டதாக இருக்குது. ஓகேங்களா? அதை வந்து உருவாக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்துட்டு ப்ரோப்பலின் அண்டு எத்திலீனுக்கான ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? Based on the nature of the monomers, the way they are arranged in the polymer and the characteristics of final polymer. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த மோனோமர்ஸ் வந்துட்டு இணைஞ்சு தான் வந்துட்டு பாலிமர் உருவாகுது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இது இந்த பாலிமர்ஸை வந்துட்டு எப்படி வந்துட்டு வரிசைப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதோட பண்புகளின் அடிப்படையில் வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு இந்த இறுதியாக வந்துட்டு அந்த பலப்படிகளை வந்துட்டு வரிசைப்படுத்துகிறாங்க. சரிங்களா? There are grouped into different categories such as fibers, plastics, proteins. Let us study about few of them in the following sections. அதாவது ஸோ அங்கே ஒரு குரூப்பாகவே அது வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அந்த டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸாக வந்துட்டு அதை வந்துட்டு பிரிச்சுருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபைபர்ஸ் இலைகள், பிளாஸ்டிக் நெகிழிகள் அண்டு ப்ரோட்டீன் புரதங்கள் அப்படின்னு அதை பிரிச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றி ஒரு சில பகுதிகளை வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்துட்டு ஃபைபர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? Thank you to all.